பல இடங்கள்ல கோயில்ல வந்து அவர் வந்து திருப்பதியில நிக்கல இங்க நில்லுன்றாரு. வாய மூடுன்றாரு. நீ வா போன்னு உரிமையில பேசுறாரு. மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் முதலமைச்சரா? ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா? தமிழ்நாட்டுக்கு யார் சீஃப் மினிஸ்டர்? ஏன் இப்படி மரியாதை குறைவா பேசணும்? ஏற்கனவே ஐயா பொன்முடிய இதே போல மரியாதை குறைவா பேசினாரு. இந்துக்களின் புனித சின்னமாக இருக்கக்கூடிய திருநீரையும், திருமண்ணையும் குறித்து மிக மோசமாக நம்மளால திரும்ப கூட சொல்ல முடியல. அப்படி அநாகரிகத்தின் உச்சமாக பேசினாரு. பின்பு கட்சி பதவியில இருந்து நீக்குனாங்க. அமைச்சர் பதவியில இருந்து நீக்குனாங்க. அது இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சர் கல்ல கொண்டு எறிஞ்சாரு. சேர் கொண்டு வர கட்சிக்காரன் லேட் ஆக்குனான்னு கல்ல கொண்டு எறிஞ்சாரு. அதிகாரிகள் கல்ல கொண்டு எறிஞ்சாரு. இன்னொருத்தர் வந்து அவங்களுடைய சாதிய குறிப்பிட்டு, "நீ என்னம்மா அந்த சமூகம் தானே, ஒடுக்கப்பட்ட சமூகத்த இழிவா பேசினாரு. என்ன எல்லாம் பளபளப்பா இருக்கீங்க? என்ன ரூ. 1000 வந்துருச்சா? ஃபேர் அண்ட் லவ்லியா?" அப்படின்னு அந்த மகளிர் உரிமை துறையை கொச்சைப்படுத்தி இன்னொருத்தர் பேசினாரு. மோசமாக பேசுவது என்பது திமுகவினுடைய வாடிக்கையாக மாறிவிட்டதா? பக்தர்களை எப்படி இவரு மோசமா பேசலாம்? அவங்க எழுப்பிய கோஷம் தவறானது. அந்த இடத்துல அது பொருந்தாதது. அத நாகரீகமா கூட சொல்லியிருக்கலாமே! இவர் கண் அசைவுல இவருடைய கண் பார்வைக்கு அங்க செயல்பட போலீஸ் அதிகாரிகள் இல்லையா? அங்க அவருடைய துறை சார்ந்த அதிகாரிகள் இல்லையா? அத்தனை பேர் இருக்கும்பொழுது, இதுதானா ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பாங்கு இது. இது என்னன்னா, அதான் எல்லாரும் சொல்றதே மாதிரி யார் முதலமைச்சர்ன்னு தெரியல. சென்னைக்கு யார் மகாராஜான்னு கேட்கும்பொழுது, அவர் பேர தான் எல்லாருமே சொல்வாங்கம்பாங்க. அப்படி அதிகாரிகள், காவல்துறை, அரசியல்வாதிகள், அமைச்சர் பெருமக்கள், சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படி கட்டுப்பாடுல இல்லாம, இந்த இது இது எல்லாமே தான் சேர்ந்து தான் இந்த திமுக அரசு செயலிழந்து இருக்கிறது என்பதை நம்ம சுட்டிக்காட்டுறோம். இல்ல தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு மீது இது போல குற்றச்சாட்டுகள் வருது. ஆனா அது குறித்து சிஎம் ஏன் வந்து சேகர்பாபு மீது ஒரு நடவடிக்கையோ, இல்ல ஒரு கூப்பிட்டு என்னப்பா அது போல பேசுறங்கன்ற ஒரு இதில கூட அவர்ட்ட விசாரிக்க மாட்றாங்கிறாரா? அப்படி என்ன நட்பு 2 பேருக்கும்? அது நீங்க அவர உள்ளுக்குள்ள தான் கேட்கணும். ம். நியாயப்படி வந்து இந்த மாரிலாம் பேசக்கூடாது என்பதை கலைஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்ததால், மேடையில வச்சே ஒரு வாட்டி வந்து அண்ணன் தயாநிதி மாறன் ஒரு வாட்டி "ஒத்தைக்கு ஒத்த வாடா" அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க அப்படி பேசினாலும் நீங்க பேசக்கூடாதுன்னு கலைஞர் சுட்டி காமிச்சார். தீப்புரி ஆறுமுகம் ஒரு முறை தவறா பேசினார். கட்சிய விட்டு சஸ்பெண்ட் பண்ணார். வெற்றி கொண்டான் பலமுறை தவறா பேசுவாரு. அவர் மீது கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுப்பார். அப்ப கலைஞர் அட்லீஸ்ட் மேடையிலயாவது சிறுபான்மை காவலர் என்பதை காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சர்க்கார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காவலராகவே இருக்கக்கூடியதால அவருக்கு பொறுப்பு குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும். இன்னும் நெறைய இது மாரி அவர் வந்து அது என்னன்னு சொல்றது? தமிழ் சொற்பொழிவுல வராது. அப்படி சொன்னா ஒரு பேச்சாளனா என்ன சொல்றது எனக்கு வாய் கூசுது.